Hello friends, welcome back to my channel Cook with me. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான பேரியூர் ஸ்டைல் கல்யாண வீட்டு வத்த குழம்பு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல தேவையான இன்கிரிடியன்ட்ஸை பார்த்துடலாம் வாங்க. முதல்ல ஒரு 200 கிராம் அளவுக்கான சின்ன வெங்காயத்தை நான் எடுத்து வச்சுருக்கேன். முழுசாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லா சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன தேங்காவை கால் மூடி திருவிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு தேவையான வெந்தயம், மிளகு இது ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃப்ளேவர் கொடுறதுக்காக கருவேப்பிலை, கொத்தமல்லி. அதுக்கப்புறமா நம்ம வீட்டிலையே செஞ்ச அந்த ஒரு வத்தல் தான் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். மணத்தக்காளி அப்புறம் கத்திரிக்காய் வத்தல். நீங்கள் இன்னும் இதோட வீடியோ பார்க்கலனா இப்போயே போய் மறக்காமல் பாருங்கள். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவிலான புளியை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வீட்டிலேயே செஞ்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய குழம்பு மசாலா பவுடரையும் கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன். நம்மளுடைய எல்லா டேஸ்ட்டையுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமான அளவு இது கூட நாட்டு சர்க்கரையை நான் சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு கடாய் எடுத்துகிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்ல கடாய் சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த வத்த குழம்புக்கு நமக்கு தேவையான எண்ணெய் நல்லெண்ணெய் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். நான் இது கூட வீட்டில் ஆட்டின நல்லெண்ணெயை சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம தாளிப்புக்காக எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெந்தயம், மிளகு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு நம்ம உள்ளே சேர்த்துருக்கக்கூடிய மிளகு, வெந்தயம். இந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 10 பல் அளவுக்கான பூண்டை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 200 கிராம் அளவுக்கான சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜ்ஜுனாலே ஓடி போகிறாங்களா, அப்போ அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள், உண்மையாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது வெங்காயத்தை நம்ம இது கூட சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் பார்க்க நல்ல ஒரு கண்ணாடி பதம் உங்களுக்கு தெரியணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் தெரிஞ்சால் போதும், அந்த ஒரு கிளாஸி ஷேட் இருந்தால் போதும். இப்போது இந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக காரத்துக்காக ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை நான் இது கூட சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்து ஊற வச்சுருக்கக்கூடிய வத்தல் அதையும் நான் இது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. வெங்காயமும் இந்த ஒரு வத்தலும் நல்லா சுருங்கி எண்ணெயில் நல்லா வரணும். அந்த ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த வத்தலும் வெங்காயமும் நல்லா சுருங்கி வந்துடுச்சு. இப்போது இந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 2 மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, தோசை கூடையும் இட்லி கூடையும் கூட ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனை கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டைலில். இப்போது தக்காளியும் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. தக்காளி தனியாக அதோடைய தோல் தனியாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போது ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூளை நம்ம சேர்த்துக்கலாம். நான் என்னுடைய மிளகாத்தூளில் கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூளும் காரத்துக்காக மிளகாய்த்தூளையும் நான் அரைச்சிட்டு நான் இது கூட சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூளுடைய அந்த ஒரு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய நம்ம குழம்போட சூப்பர் ஹீரோவான பேரியூர் ஸ்டைல் குழம்பு மசாலாவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதனுடைய வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்மளுடைய எல்லா டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய வெல்லத்தை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெல்லம் இருந்துச்சுன்னா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க.
இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய புளி கரைசலை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த புளியோடைய ரா ஸ்மெல்லும் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருச்சு அந்த குழம்பு பார்க்கவே. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கக்கூடிய தேங்காய் பேஸ்ட்ல இருந்து தேங்காய் பாலா நான் இதை நல்லா கரைச்சிட்டு நான் இது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்ல ஒரு கொதி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியுது, நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா மசாலாவுமே ஓரளவுக்கு நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இது எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு. இந்த ஒரு ஸ்டேஜில் நமக்கு ரெஃப்ரெஷிங்கான ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய கொத்தமல்லியையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட நான் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். எந்த ஒரு டிஷ்லையுமே கருவேப்பிலையை சேர்த்துக்க மறந்துடாதீங்க. ஏன்னா இதில் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு இந்த குழம்பு நல்லாவே கொதி வந்துட்டுருக்குங்க. லைட்டாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு வாசனை தரக்கூடிய நெய்யை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. இது நான் வீட்டிலேயே உருக்குன நெய்யை நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இதை நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த நெய்யோடைய அரோமா தெரிகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான பேரையூர் கல்யாண ஸ்டைல் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய இந்த ஒரு வத்த குழம்பு கூட நீங்கள் அப்பளம் முட்டை எதை வச்சு சாப்பிட்டாலும் ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் கொடுக்கும். வெஜ்ஜை சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.